ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா இந்த பேக்ரவுண்ட் வந்து பார்க்குறதுக்கு டோர் மாதிரி இருக்குன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. ஆக்சுவலி அது டோரே தான். ஏன்னா வந்து நான் நிறைய இடத்துல இந்த வீட்டில் பார்த்துட்டேன். ஒழுங்கான ஸ்பாட் கிடைக்கல, ரொம்ப டார்க்காக அடிக்குது. பட் வந்து ஓவர் என்ன சொல்கிறது, ஷெடோ அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லா பக்கமும் சுற்றி 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 பார்த்துட்டு இந்த டோர் கிட்ட தான் கொஞ்சம் ஓகே வீடியோக்கு பக்காவாக இருக்குது. ரொம்ப நேரமாக இந்த காக்கா வேறு ரொம்ப சவுண்ட் போடுது. எப்போ பார்த்தாலும் உலக இருக்கிற நேரம் இந்த காக்கா சத்தம்னா அதை கண்டுக்க வேணாம். ஓகே, இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன். அவ்வளோ பெரிய ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் இல்லை, ஏன்னா நானே ஒரு பிகினர் தான். ஒரு ரீசண்டாக ஒரு கோயிங் டு பி 2 இயர்ஸ்னு நினைக்கிறேன். இப்போதான் நான் என் ஸ்கின் மேலே எனக்கே ஒரு அக்கறை, இதுக்கு வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ அதனால என்கிட்ட பெரிய ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனே இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் சீரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசிங். இவ்வளோ தான் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன். நான் எப்பவுமே டெய்லி யூஸுக்கு நான் பண்ணுற விஷயம். ஸோ ஸோ இது சம்மந்தமாக தான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் அது யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லேருந்து எல்லாமே அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அவங்க வீடியோக்கு போகலாம். ஓகே, இந்த ப்ராடக்ட்ஸை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்லிடுவேன். பெருசாக இல்லை, சிம்பிளாக தான். என்னென்னா, நான் இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஷார்ட்ஸில், யூடியூப் ஷார்ட்ஸ், இந்த விளாக்ஸில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நான் வந்து எல்லாமே டாக்டர் ரெஷல்ட தான் டாக்டர் ரெஷல்ட ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பை த வே, டாக்டர் ரெஷல்ட இப்போ நான் காட்ட போகிறதுல நான் வந்து ஒரு இந்த டே க்ரீம் நைட் க்ரீம் தான் யூஸ் பண்ணேன். தேங்க் காட், இதில் வந்து எனக்கு எதுவுமே என்ன சொல்கிறது, அந்த நம்மளுக்கு ஒத்து வராமல் சைடு எஃபெக்ட் மாதிரி அப்படி எதுவுமே ஆகலை, ஃபைன். பட் என்னென்னா, இது வந்து நான் கவனிக்கலை, அப்படியே யூஸ் பண்ண தொடங்கிட்டேன். பட் இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் இல்லை. இவங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, இது வந்து 24 ஹவர்ஸுக்கு மாய்ஸ்சரைசிங்காக உங்களுக்கு நல்லா மாய்ஸ்சரைசிங் ஃபீல் கொடுக்கும்னு சொல்லி தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நான் இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம்னு நினச்சிட்டு நான் இது யூஸ் பண்ணிட்டேன். பட் இதில் வந்து ஒயிட்னிங்னு அடிச்சே இருக்குது. பட் நான் இதை பார்த்தேன்னா ஒயிட்னிங் அடிச்சிருக்கு, பார்ப்போம் அப்படின்னு. பட் இது வந்து ஒயிட்னிங் இந்த பூசுனா நீங்கள் சொல்கிறீங்க, நான் அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வந்து ஒரு ஒயிட்னிங், உங்களுக்கு ஒரு ஃபேர்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கிரீனை யூஸ் பண்ணுங்கள். பட் எனக்குமே என் ஃபேஸில் ஃபேர்னஸாக யூஸ் பண்ணி இத்தனை வருஷத்தில் எனக்கு ஒன்றும் ஃபேர்னஸ் தெரியலை. ஸ்மெல், நல்ல ஸ்மெல், குட் ஸ்மெல். அதில் ஒரு முக்கால்வாசி யூஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த அவ்வளோவா இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பால் மாதிரி ஒரு கொஞ்சம் அவ்வளோ திக்காக இருக்காது, ஸோ வாட்டர் மாதிரி தான். பட் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பார்த்தீங்களா எடுத்தோடனே எவ்வளோ இந்நேரத்துக்கு ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம்னா இது இப்படி நாங்கள் வந்து இதை அப்படி அப்ளை பண்ணும்போது இந்நேரத்துக்கு அது வந்து எங்களோட ஸ்கின் கலர் காட்டியிருக்கணும். பட் இது வந்து இப்படி வெள்ளையாக இருக்குது. இப்படி தான் நீங்கள் முகத்துக்கு பூசினாலுமே ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை பூசி அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா இது திட்டாக ஒயிட்டாக இருக்கும். ஸோ எந்த சஜஷன், இது வந்து யூஸ் பண்ண வேணான்னு தான் எனக்கு பொறுத்த வரையில். இதை போட ரொம்ப இப்படி தேய்ச்சி நல்லா பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா போகுது. மற்றபடி அது வந்து ஜஸ்ட் எடுத்து மாய்ஸ்சரைசிங் அப்ளை பண்ணுற மாதிரி இது இல்லை. ஸோ இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீமாக எங்களால் யூஸ் பண்ண முடியாது. பட் நான் யூஸ் பண்ணிட்டேன், என்ன செய்கிறது. ஸோ அதனால நான் வந்து யோசிச்சுக்கிட்டே யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த நேரம் தான் பார்த்தேன், நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன்.
நிறைய பேர்கிட்ட சஜஷன் கேட்டு தேடி பிடிச்சி நான் வந்து இந்த பொன்ஸோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம் இதில் அடிச்சிருக்கு. நைட் மாய்ஸ்சரைசர், நான் ஆயிலி ஃப்ரெஷ் ஃபீல்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு குட் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஃபேஸ் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். இதுவும் குட் ஸ்மெல் தான். பட் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இதோட இதையும் இப்போ நான் முதல்ல உங்களுக்கு டாக்டர் ரேச்சோட ஒயிட் க்ரீமையும் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், விளங்குதா? அவ்வளோதான். இது நான் ஒரு 2-3 செகண்டாக நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் செஞ்சுட்டு இருந்தேன். பட் அது வந்து அந்த ஒயிட்டாகவே தான் இருந்துச்சுல்ல. ஸோ இதுதான் இதுக்கான டிஃப்ரெண்ட். மாய்ஸ்சரைசிங் எப்பயுமே இப்படி தான் இருக்கும். ஒரு திக்கான ஒரு இதில் இருக்காது. அந்த மாதிரியான லைட் மாய்ஸ்சரைசிங்காக தான் இருக்கும். உங்களுக்கு லைட் மாய்ஸ்சரைசிங் உங்களுக்கு ஈஸியும் வேறு உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணும்போது. இப்போ நான் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு தான் வந்து உங்களுக்கு முன்னுக்கு உட்காந்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, நான் இப்போ ஒரு ரீசண்டாக நீங்கள் சொல்கிறீங்க 25th சம்திங் தான் ஆகஸ்ட். நான் வந்து 26th வந்து நான் போயிட்டு இதை வாங்கினேன். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வேறு. நீங்கள் சொல்கிறீங்க டாக்டர் ரேச்சல்டு இதை வந்து யூஸ் பண்ணும்போ இது ஒன்று நீங்கள் 1000 above 1000 தான். இந்த பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே above 1000 தான். ஸோ இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு மினி ட்ரிப் ஏதாவது போகிறீங்க, உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் உங்கள் பேக்கில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள், சின்னது தான். ஓகேவா? உங்களுக்கு ஓகேனா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே, அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்னேன்ல, டாக்டர் ரேச்சலோட அந்த டாக்டர் ரேச்சலோட கிளிசரின் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதோட ஃபேஸ் வாஷ் மாதிரி யூஸ் பண்ணுறது தான். பட் அது நல்லோம், உண்மைக்குமே நல்லோம். பட் எனக்கு தான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு மூட நம்பிக்கை. எனக்கு ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் அந்த ப்ராடக்ட்லேயே தான் எல்லாமே யூஸ் பண்ணணும். அது ஏன்னு தெரியல. அப்போ தானே நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஒழுங்கான ஃபீட்பேக் யாருக்குமே கேட்டால் சொல்ல முடியும். இது வந்து நல்லோம், இது நல்லோம் இல்லை அப்படின்னா எங்களுக்கு சொல்ல முடியும். அதுக்காகவும் சொல்லலாம். மற்றபடி எங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் பார்க்கணும்னு சொன்னால் நம்ம ஒரே ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் தான் அதில் ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். ஏன்னா நான் ஒரே ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது எனக்கு டாக்டர் ஷர்ட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஸோ அதனால நான் ஃபேஸ் வாஷும் பான்ஸோட ஃபேஸ் வாஷ் தான் எடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா சார்கோல். இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு ஃபார் ஹோல் ஸ்கின் டைப்ஸ்ன்னு சொல்லி. முக்கியமாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு ட்ரை ஸ்கின் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். ஆயிலினா ஆயிலி, நார்மல்னா நார்மல், காம்பினேஷன் ஸ்கின்னு யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு உண்மைக்குமே ஒரு ஒழுங்கான ஒரு நீங்கள் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு ஓகேன்னு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ எனக்கு சத்தியமாக சொன்னீங்கன்னா எனக்கு என்ன ஸ்கின்னுன்னே எனக்கே தெரியாது. எனக்கு மேபி நார்மல் ஸ்கின்னாக இருக்கலாம்னு நான் நம்புகிறேன். பட் எனக்கு அது சரியாக தெரியாது. எனக்கு சம்டைம்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெதர் சேஞ்சஸ் அந்த மாதிரி ஆகும்போது ரொம்ப சில நேரத்தில் இங்கே எல்லாம் வாயை சுற்றி இந்த மூக்கு கிட்ட அப்படியே இங்கே இல்லாட்டி முகத்தில் இந்த கண்ணத்தில் அப்படியெல்லாம் வந்து ட்ரை ஆகும். உங்களுக்கும் அப்படி ஆகுமா என்னென்னு இருந்தால் சொல்லுங்கள். அந்த மாதிரி ட்ரை ஆகும். இப்போ அந்த ட்ரை ஆகுறது ரொம்ப குறைவு. நான் வந்து இந்த மாதிரி இந்த ஃபேஸ் ரிலேட்டடாக வந்து நான் யூஸ் பண்ணுறனாலையோ என்னவோ எனக்கு தெரியாது. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேபி சோப் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். வேறு எந்த ப்ராடக்ட்டுமே நான் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணவே மாட்டேன். ஈவன் ஃபேஸ் வாஷோ ஃபேஸ் சீரமோ எதுவுமே எனக்கு தெரியாது. தான் சொல்கிறேன். அப்புறம் தான் நான் வந்து யோசித்தேன். ரொம்ப இந்த ட்ரையாக ஒயிட்டாக இருக்கும். அப்புறம் நான் யூஸ் பண்ண தொடங்கினதுக்கப்புறம் தான் என் ஸ்கின் ஓகே, எனக்கு அப்படி ட்ரை ஆகலை இன்னமும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த டீ ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா
ஆயிலியாகவே இருக்கும், எப்போ பார்த்தாலும் ஆயிலியாகவே இருக்கும். மற்ற இடமெல்லாம் வந்து நார்மலாக இருக்கும். அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க காம்பினேஷன் ஸ்கின்னு. பட் அதுவும் இப்போ கொஞ்சம் நாளாக இல்லை, அதனால எனக்கு தெரியலை. ஸோ நான் ஆல்வேஸ் வந்து ஓல்ட் ஸ்கின் டைப் அப்படின்றது தான், இல்லாட்டி நார்மல் ஸ்கின் டைப் அப்படின்றது தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டர். ஸோ நாட் பேட், இது ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது, ரொம்ப நல்லா. இதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். பார்த்தீங்கன்னா 470 தான். நான் முதல்ல சொன்ன மாய்ஸ்சரைசிங் வந்து 600 தான். ஓகே, இப்போ நான் ஒரே ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு கடவுள் கொடுத்த ட்விஸ்ட்டு தான் சன்ஸ்க்ரீனும் இந்த ஃபேஸ் சீரமும் எனக்கு பாண்ட்ஸ் ஸ்டோருக்கு கிடைக்கல. ஸோ எனக்கு அங்கங்கே அலைஞ்சிட்டு இருக்க டைம் இருக்குல்ல. ஸோ என்ன பண்ணேன், ஓகே நாங்கள் வளமையாக பாவிக்கிற டாக்டர் ரேஷல்ட ப்ராடக்ட் தானே, அது எங்களுக்கு எந்த விதமாகவும் எனக்கு ஹார்ம்ஃபுல் கொடுக்கல. ஸோ பயப்படாமல் நாங்கள் அதை யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி நான் டாக்டர் ரேஷல்ட சீரம் நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இதையும் எடுத்து சன்ஸ்க்ரீனும் எடுத்தேன். நாட் பேட். நீங்கள் இந்த சீரம் யூஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வாசம், சரியா? இது வந்து விட்டமின் சி பிரைட்னிங் அண்ட் ஆன்டி ஏஜிங் ஃபேஸ் சீரம். பட் அதனாலேயே என்ன பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் சினால இது வந்து ஆரஞ்ச் வாசமாக அப்படி அடிக்கும். அப்படியே எடுத்துகிட்டே ஜூஸ் மாதிரி குடிக்கலாம்னு கூட ஃபீல் ஆவாங்க. எங்கிட்ட ஸ்கூல் டைமில் இந்த ஒரு ரேசர் ஒன்று இருக்கும்ல, இந்த ஃப்ரூட்ஸ் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் டிசைனில் இருக்கும். அப்போ இருக்கிறவங்களுக்கு, அது ஒரு 90s கிட்ஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த நேரம் வந்து எங்களுக்கு அந்த வாட்டர்மெலன் ஸ்ட்ராபெரி அப்படின்னு அந்த வாசமே தான் அடிக்கும். ஸோ கடிச்சு சாப்பிடும் போல ஒரு ஃபீலில் வரும்ல, அந்த மாதிரி தான் எனக்கு இதை யூஸ் பண்ணும்போது ஒரு ஃபீல் வரும், குடிக்கணும் போலன்னு. அந்த மாதிரி நல்ல வாசம், நாட் பேட், நல்லது. யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். உங்களுக்கு இதுக்கான ஃபீட்பேக் வந்து ஒரு பார்ப்போம், ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். டாக்டர் ரேஷல்ட சன்ஸ்க்ரீன் 50 SPF தான் நான் கேட்டேன். பட் 50 SPF அந்த கடையில் இருக்கல. இப்போ 75 SPF தான் எடுத்தேன். பட் அவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், எப்பயுமே சன்ஸ்க்ரீன் எடுக்கும்போது 50 or 30 எடுங்க, 50 or 30 எடுங்க. நீங்கள் ஒரு இன்டோரில் இருக்கிற ஒரு பர்சன்னா 30 போதும். 50 யூஸ் பண்ணுறீங்கனாலும் ஓகே தான், ஃபைன். பட் 50 யூஸ் பண்ணுறவங்க, ஒரு ரெகுலரி வெளியே இருக்கிறவங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் செய்கிறவங்க, ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், அந்த மாதிரி ஆளுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல். 75 SPF வாங்கிட்டு இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த 75 SPFன்னு இங்கே மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஓகேவா? பட் இதோட வந்து பர்ஃபார்மன்ஸ், இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே 50 SPF அதே தான். ஸோ நீங்கள் 50 எடுத்தாலும் 75 மாதிரியே தான் ஒர்க் பண்ணும். ஸோ பெட்டர் டு யூஸ். அதனால தான் எல்லாரும் சொல்லுவாங்க 50 SPF யூஸ் பண்ண சொல்லு. ஓகே, 75னா ஒன்றுமே இல்லை, அதே தான், நத்திங் டு ஒர்க். நான் வந்து ஒரு இன்டோர் பர்சன்னால எனக்கு வந்து வீட்டில் இருக்கும்போது நான் வந்து எவ்ரிடே மார்னிங் வந்து ஆஃப்டர் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து மாய்ஸ்சரைசிங் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் இதை யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் எனக்கு டைம் கிடைக்கிற பொறுத்து ஒரு 12 or 1 or 2 whatever ஆஃப்டர்நூன் டைமில் நான் இதை யூஸ் பண்ணுவேன். இதே நீங்கள் ஒரு அவுட்டோர் பர்சனாக இருந்தீங்கன்னா எவ்ரி 2 ஹவர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் மென்ஷனும் பண்ணியிருக்கு அண்டர் மேக்கப் வேறு மேக்கப் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் இதை வேர் பண்ணுறதால உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, ஒரு வேர்த்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்காதுன்றது அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓவர் நான் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனில் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு என்னென்ன ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ், அதெல்லாமே நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாகவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.